அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல நீட் தேர்வில் 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போறோம். கொடுக்கப்பட்ட லாஜிக் சுற்று, இதுதான் கொடுக்கப்பட்ட லாஜிக் சுற்றின் வெளியீடு y என்பது எந்த லாஜிக் கேட்டின் வெளியீட்டுக்கு இணையானது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 கேட் இருக்கு. இது NAND கேட் இருக்குது, NOR கேட் இருக்குது, இன்னொரு NOR கேட் இருக்குது. ஆனா மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இது எதற்கு இணையாதுன்னா NAND கேட், NOR கேட், OR கேட், AND கேட். எதுன்னு பார்க்கலாமா? சரி, இதே படத்தை தான் ரெண்டாவது திருப்பி போட்டிருக்கோம், அதே சர்க்கியூட் தான். இப்போ இது என்னது சார்? முதல்ல இருக்கிறது NAND கேட். அது ரெண்டு இன்புட்டுமே, ரெண்டு உள்ளீடுமே A தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், வெளியீடு எப்படி இருக்கும்? இது ஏயா இருந்தால் NAND கேட்டை பொறுத்த மட்டும் A காம்ப்ளிமெண்டாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இது B B டேஷ் ஆக இருக்கும். B பார் இல்ல B டேஷ் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், அப்படி இருக்கும். அந்த ரெண்டையும் சேர்த்து எங்க கொடுக்கிறோம்? ஒரு NOR கேட்டுக்கு கொடுக்கிறோம். அப்ப இந்த NOR கேட்டுக்கு இன்புட் உள்ளீடு எதெல்லாம்? A பார், இன்னொன்னு B பார். அது ரெண்டுமுடைய கூட்டுத்தொகை பிளஸ் A பார் பிளஸ் B பார். அதுக்கு ஹோல் பார். ஏன் சார் ஹோல் பார்? இது ஆர் கேட்டா இருந்தா A பார் பிளஸ் B பாரோட முடிஞ்சது. நார் கேட்டா இருக்கிறதுனால இன்னொரு ஹோல் பார் வருது. ஓகேயா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? இது டி மார்கன் தேற்றத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்? A bar the whole bar dot B bar the whole bar. A complement the whole complement dot B complement the whole complement. That is equal to what அப்படின்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பட்ட டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அப்ரமேட்டிவ் படிச்சிருக்கோமா? ரெண்டு நெகட்டிவ்ஸ் இருந்தா பிளஸ் ஆயிரும். அந்த அடிப்படையில் A பார் பார்ங்கிறது A தான், B பார் பார்ங்கிறது B தான். அப்ப AB. அப்ப இங்க ஏயும் பியும் கொடுத்தா வெளியே A டாட் B தான் நமக்கு கிடைக்குது. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இது அண்ட் கேட்டுக்கு இணையானது. சரியா? அப்ப நமக்கு ஆப்ஷன் 4, நான்காவது தெரிவு, நான்காவது ஆப்ஷன் சரியான விடை. இதுவரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல இந்த பாடத்துல அதாவது எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள்ங்கிறதுல 12 கேள்வி பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில 13வது கேள்வி பார்ப்போம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பாடத்திலையுமே நம்ம 13 கேள்வி நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம முதல் சாப்டர், முதல் பாடத்துல இருந்து திரும்பவும் தொடங்கலாம். +1ல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட், அதுல இருந்து நம்ம தொடங்கலாம். சரியா? சரி, அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.